بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினம் ஒரு இறைவசனம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்ராவுடைய 44வது வசனம். என்ன வசனம் அது? பாருங்கள். அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். என்ன பொருள் இதற்கு? நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி தங்களையே மறந்து விடுகிறீர்களா? நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு இறக்கி அருளப்பட்டது என்று கேட்டால், பனு இஸ்ரவேலர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. என்ன காரணம்? அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை வழங்கியிருந்தார். அந்த தௌராத்தை இவர்கள் ஓதிக்கொண்டே அதில் உள்ள நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் ஓதிக்கொண்டு அதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டு, ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றாதவர்களாக, அதற்கு முரணாக நடக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களை கண்டித்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குகிறான். ஆம் சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், படிப்பினை என்னவென்று கேட்டால், ஒருவருக்கு நாம் உபதேசம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த உபதேசத்திற்கு தகுதியானவர்களாக முதலில் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை நாம் விமர்சனம் செய்வதற்கு முன்னர் அல்லது நாம் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வதற்கு முன்னால், நான் இந்த விஷயத்தில் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவர்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வசனம் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் தருகிறது. எனவே சொல் ஒன்று செயல் ஒன்று என்று இல்லாமல் நாம் எதை சொல்கிறோமோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு முற்பட வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியவன்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இதுபோன்று இன்னொரு இறைவசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.